ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்கள் சிவா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். Hi soldiers, hi soldiers, hi soldiers, hi soldiers, hi soldiers, hi. நம்ம ஏடிபிசி ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏடிபிசி ஃபேக்டரி ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு ரேட்ல கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட ஃபுல் பேக்கேஜிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தான் மொத்தமாக நம்ம பார்க்க போறேன். எவ்வளவு பிரைஸ்லாம் இருக்கு, அந்த அன்பாக்சிங் அந்த ரிவ்யூ பத்தி தான் இப்ப நம்ம இதுல பார்க்க போறோம். சரி, ஓகே, வாங்க நீங்க நம்ம இதுல முதல்ல நம்ம ஏடிடில இருந்து மானிட்டர் ஃபர்ஸ்ட் மானிட்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஏடிடிசி ஃபேக்டரி வந்து முதல்ல நம்ம மானிட்டர் தான் ரிவ்யூ பண்ண போறோம், அன்பாக்ஸ் பண்ண போறோம். எடிட்டர் கட்டி கொடுப்பா. லைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படிமா தான் இருக்கும், அதனால எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட மைக் கிடையாது, போனோட மைக்கில் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்துருச்சு, கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மானிட்டர் கூடவே கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஒன்னா சேர்த்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக்கேஜ் உரமாக எடுத்து வச்சுருவோம். இந்த கவர்மெண்ட் சோர்மை போடுறாங்க. கவர் வரமா விட லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டுக்கானது, அதுக்கான பேக்கேஜிங் நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஓரம் வச்சுட்டு ஸோ நம்ம மானிட்டரோட வெளி கவர் பிரிச்சுட்டோம். ஸோ உள்ள வாங்க. உள்ள வந்து என்ன பிராண்டுனா பென்கியூ ஸ்டைலிஷ் மானிட்டர் அப்படின்னு போட்டுட்டு இருக்கு. 24 இன்ச்சு தான். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது வந்து பென்கியோட மானிட்டர். பவர் கேபிள், அப்புறம் HDMI போட்டு எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இதான் என்னுடைய 24 இன்ச் பென்கியூ. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பென்கியோடைய எலிமெண்ட் சீட்டு. இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய மானிட்டர். உண்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 24 இன்ச். டேய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? வாவ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் செம்மையா இருக்குது. நைஸ். திண்ணையில படுத்தவங்களுக்கு திருக்குன்னு அந்த மாதிரி. மானிட்டர். ஸோ தேங்க்ஸ் ஏடிடி, உங்களுக்கு இன்னொரு மாதிரி. ஸோ பேக்கேஜிங்ல செம்மையா கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டபடி நம்ம ப்ராடக்ட்டையும் கரெக்டாக அமைச்சிருக்காங்க. ஸோ டேமேஜ் ப்ரூஃப்க்கும் ஆகாத மாதிரி சரியான ஒரு பேக்கேஜிங்கோட சரியா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CPU வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய அசிஸ்டன்ட், ஏன்டா வாடா. ஏய், வந்த பார்சலை வாங்கி வந்து பைக் எடுத்து வந்து அசிஸ்டன்ட் நான் சொல்றேன். ஸோ மானிட்டருக்கு எந்த மாதிரியான பேக்கேஜ் கொடுத்தாங்களோ அதே பேக்கேஜ் தான். பட் இதில் வந்து ஃபோம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ரேப்பருக்கு உள்ள ஃபோம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருந்து இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டருக்கான கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் இந்த ட்ரெஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர் ஷீட் இருந்தது, அந்த கவர் நம்ம கிழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்கு, இதுதான் அந்த ஃபோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபோமை எடுத்துடணும். இப்போ இந்த ஃபோம் இது நம்ம எடுத்துட்டோம். இதுக்குள்ளதான் நம்மளோட பிசி வந்து இருக்கு. இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசி இருக்கு. இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா ஜென்டிலா ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா உள்ள வந்து நம்ம பிசி இருக்கும், பிசியோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அது மாதிரி ஸ்கிராட்ச் விட வாய்ப்பு இருக்கும். அதனால பொறுமையா கண்டிப்பா இந்த பாக்ஸோட பேக்கேஜஸ்லாம் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்திங் ஏதோ இஷ்யூ ஏதோ உள்ள டேமேஜ் பார்ட்ஸ் எதுவுமே வந்து அவங்க அதுக்கப்புறம் மேபி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மாற்றி கொடுக்காது சான்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு காம்பனண்ட் ஏதோ ஒன்று ஃபெயிலியர் இல்லை சம்திங் ஏதோ ஹேப்பன்ஸ்னா எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு பெட்டர். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி வந்துருச்சு. ஸோ இந்த பிசியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றது மூணாவது லேயராக பார்த்தீங்கன்னா பிசிக்கு உள்ள ஃபோம் வச்சுருப்பாங்க, அப்படின்னு ஹேர் பேக் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பிசியில் வந்து இங்கே 4 ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டு தான் நம்ம கீழே வர மாதிரி வச்சுட்டு தான் பிசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் இதை எடுத்து வச்சுட்டு ஃபோனை ரிமூவ் பண்ணிட்டு பிசியை இப்போ பிசிக்குள்ள நல்லா சொன்னா ஃபோம் இருக்கும் அப்படின்னு சொன்னது. இப்போ அந்த ஃபோம் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண மட்டும்தான் உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு மூணாவது லேயர் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஃபோம். ஹேண்ட்மேட் ஸ்க்ரூஸ் தான், அதனால நம்ம ஈஸியா கையிலே வந்து கழட்டி எடுத்து. இதுதான் நம்ம பிசி உள்ள இருந்து இருக்கிற எல்லா ஃபோமையும் இதான் வந்து நம்மளுடைய ப்ராசஸர். இது வந்து நம்மளுடைய ரேம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் இருக்கும். நான் 2 ஸ்லாட்டு போட சொல்லுவேன். 8GB ரேம் 2 ரேம் போட்டிருக்கேன் நான். இதான் நம்ம மதர் போர்டு. இது வந்து நம்மளுடைய எஸ்எஸ்டி. ஸோ ஆல் இன் ஆல் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா நம்ம கிளாஸ் எடுத்து இதில் மாட்டணும். லைட்டாக டைட் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பிசியை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசியை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இப்போ தனியாக ஓரமாக எடுத்து வச்சிருக்கோம். ஏன் படுக்க வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் இருக்குது. நம்ம மற்ற ஃபுல் செட் பண்ணதுக்கு அப்புறமா பிசி வந்து நம்ம நிற்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மானிட்டரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓ எஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ். நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், என்னென்ன ரேம் வாங்கியிருக்கோம், எஸ்எஸ்டி எதில் வாங்கியிருக்கோம், ஸோ அதுக்கான எலிமருந்து சீட்டு மொத்தமாக இருக்கு பாருங்க. ஃபுல் பேக்கேஜாக அப்படியே இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கானது. இது 2 ரேமுக்கானது, இது 512 எஸ்எஸ்டிக்கானது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற CPU யூஸ் பண்ணிக்கிற காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 5600 GT அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 core 12 thread அது பேஸ் பண்ண ப்ராசஸர்.
நம்ம அன்பாக்ஸ் மவுஸ். இது வந்து ஜெப்ரானிக்ஸோடைய டிரான்ஸ்ஃபார்மர் கிட். இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஸோ மவுஸும் இது வந்து ஒயர்டு மவுஸ், ரெண்டுமே ஒயர்டு தான். இப்போ நம்ம சிபியூவில் இதுக்கான பவர் கேபிளும் வைஃபை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வென்டியூ ஆமா, நீ ஆன் பண்ணுவா ஃபர்ஸ்ட் வாமா. ஆன் பண்ணு. இது இதை வாங்கினதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிஸ்னஸ்க்காக தான். முன்னாடி வந்து அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக் ஆகிருக்கு. நிறைய வந்து நான் ப்ராசஸ் பண்ணும்போது வர இது வந்து என் கூட லைஃப் டைம் முழுக்க என் கூட வரப்போகிற ஒன்று. ஸோ சைனிங் ஆஃப், பாய். நான் உங்கள் சிவா.